காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா மாமி எதுக்கோ என்னை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடவா? சரி காவேரி, நீ போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. காவேரி வந்து மாமி வீட்டுக்கு போனதும் விஜய் நிக்கிறத பார்த்துட்டு, அம்மா நீங்க கூப்பிட்டீங்களாமே, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு விஜய் இருந்துகிட்டு, ஆமா காவேரி, நீ அன்னைக்கு போன் பண்ணல, அதுக்கப்புறம் நான் திருப்பியும் கூப்பிட்ட, நீ எடுக்கவே இல்லை. உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுது, ஆனா நீ அன்னைக்கு அதுக்காக தான் கூப்பிட்டுருக்குற. நீ சும்மாலாம் எனக்கு கூப்பிடவே மாட்டேன், ஆனா நீ என்னன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற காவேரி. காவேரி இருந்துகிட்டு, ஆமா அதான் வீட்டுல வந்து வெண்ணிலா இருக்கிறாள், அவளுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துருச்சு போல, உங்ககிட்ட ஐ லவ் யூன்லாம் சொன்னா, அப்புறம் எதுக்கு நீங்க அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? விஜய் இருந்துகிட்டு, என்ன காவேரி நீயும் வந்து இன்னமும் இப்படி பேசிட்டே இருக்க, உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல, அந்த வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது, கண்டிப்பா அவங்க சொந்தக்காரங்க யாரு என்ன எங்க இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு போய் நானே விட்டுட்டு வந்துருவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. விஜய் வந்து காவேரி கண்ணத்தை புடிச்சு, காவேரி நீ எதுக்காக காவேரி கூப்பிட்ட, ப்ளீஸ் தயவு செய்து சொல்லு, இல்லைன்னா என்னால நிஜமாவே இருக்க முடியாது. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, சொன்னோம்னா சந்தோஷப்படுவாரா இல்ல என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்றுட்டு இருக்கும் போது, காவேரி நான் உன்கிட்ட தான் பேசுறேன், என்ன நீ ஏதோ ஒரு ஞாபகத்திலே இருக்கிற. காவேரி வந்து விஜய் கையை பிடிச்சு வயிற்றுல கொண்டு வந்து வச்சு, உங்களோட குழந்தை என்னோட வயிற்றுல வளருதுங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்து காவேரி தூக்கிட்டு சுத்தி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.